ஆன்மீக செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பெரிய சந்தை வீரகணபதி ஸ்ரீ சந்தை கருப்பண்ண சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் பலப்பட்டறை மாரியம்மன் கோயிலில் இருந்து தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் யாகசாலையில் சமர்ப்பித்ததுடன் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு சுவாமியை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த மந்தித்தோப்பு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் மற்றும் ஸ்ரீ மாசாணியம்மன் கோயிலில் ஆடி குடைவிழாவின் ஒரு பகுதியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி அம்பாளுக்கு மஞ்சள் பொடி, மாவு பொடி, திரவியம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மலர் அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மானாமதுரை ஸ்ரீ ஜெய்வீர ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி ஆஞ்சநேய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து துளசி மாலை, வடைமாலை அணிவித்து சர்வ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அகல் தீபமேற்றி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டி கதிர்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆனி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர், உற்சவர் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வெள்ளிக்கவசம் மற்றும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற உற்சவரின் உட்பிரகார உலாவில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். சிவகங்கை அன்னை ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் கோயிலில் 72ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவையொட்டி மின்ரத திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் வீரமாகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உற்சவர் வீரமாகாளி அம்மன் சர்வ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் எழுந்தருளினார். நிறைவாக அம்மனுக்கு அர்ச்சனைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. நிறைவாக நடைபெற்ற திருவீதி உலாவில் வழியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தனி சன்னதி கொண்டுள்ளார். இம்முருகப்பெருமானுக்கு ஆனி மாத கிருத்திகையை ஒட்டி பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட வாசனை பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் சிவாச்சாரியர்களின் வேத முழக்கங்களுடன் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர்.
புதுக்கோட்டை அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோயிலில் இந்த ஆண்டிற்கான பூச்சொரிதல் நிகழ்ச்சி தொடங்கியது. பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வான வேடிக்கையுடன் மேளதாளம் முழங்க ஏராளமான மலர்களை கோயிலுக்கு கொண்டு வந்து வழிபாடு செய்தனர். இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் மற்றொரு சன்னதியில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் அருள்வாளித்து வருகிறார். இச்சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்று புதுப்பட்டு வஸ்திரம், புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர்மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு பூஜைகளுக்கு பின்னர் கோபுர தீபம், கும்ப தீபம், நாக தீபம் மற்றும் அரளிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக 7 முக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். நமோ வைஷ்ணவாய தமே காமாங்காமாமாயம் காமேஸ்வரோ வைஷ்ணவதாதி குபேராய வைஷ்ணவாய மகாராஜாய நம வட்டி தெய்வானை சமேதாய. இலங்கை கதிர்காமம் ரம்பொடை ஸ்ரீ ஞானவரதர் ஐயப்பசாமி கோயிலில் கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு விசேஷ பூஜைகளுடன் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து ஐயப்பசாமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் கதிர்காமம் கோயில் செல்லும் பக்தர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் அண்ணாமலையார் கோயிலில் கிருத்திகையை ஒட்டி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். இந்நிகழ்வில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருவிளக்கு வழிபாட்டின் 53ஆம் ஆண்டை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ சண்முகருக்கு திருக்கோயில் மண்டபத்தில் ருத்ர ஜபம் மற்றும் மூலமந்திர ஹோமங்களுடன் பூஜைகளுடன் பூரண ஆகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ சண்முகருக்கு சிறப்பு கும்பாபிஷேகமும் கலப அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேனி சமதர்மபுரம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோவிலில் ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிவசுப்பிரமணியருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து கையில் வேலுடன் கிரீடம் அணிவித்து வண்ண மலர் மாலைகளால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் ஆனி கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சர்வ அலங்காரத்தில் அம்மனை எழுந்தருள செய்தனர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் அதிகமான பெண்கள் கலந்து கொண்ட இந்த திருவிளக்கு பூஜை மற்றும் சுமங்கலி பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜையில் பங்கேற்றால் கல்வி அபிவிருத்தி, திருமண பாக்கியம், தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் மேன்மை, நவகிரக தோஷங்கள் விலகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ற ஐதீகம். எனவே இதில் பலர் கலந்து கொண்டு அம்மனை வேண்டி திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆணி பிரமோற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த பிரமோற்சவத்தின் 3ஆம் நாளன்று விநாயகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின்னர் பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் சர்வ அலங்காரத்துடன் பல்லக்கில் எழுந்தருள செய்யப்பட்டு கோயில் மாட வீதிகளில் வீதி உலா வர செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழுப்புரம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆணி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், சந்தனம், தேன், திருநீர் உள்ளிட்டவைகள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலவர் தங்க கவசத்திலும் உற்சவர் பச்சை பட்டு உடுத்தியும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நிறைவாக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஷோடச மரியாதைகள் நடைபெற்றன. நிறைவாக உற்சவர் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருள பக்தர்கள் வழிபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆணி கிருத்திகை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று பூஜைகளுடன் தேவதூப ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு முருகன், தெய்வானை தங்கமயில் வாகனத்தில் எழுந்துருளி வீதி உலா வர பக்தர்கள் வழியெங்கும் வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அம்புக்கோயில் ஸ்ரீ உடையப்பர் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்தபடி ஊர்வலமாக கோயில் வந்தடைந்தனர். நிறைவாக இக்கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் பக்தர்கள் வழிபட்டனர். நாமக்கல் மோகனூர் சாலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆணி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி கணபதி பூஜையுடன் ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் வாசனை திரவியங்களால் மூலவர் பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து முத்தங்கி ராஜ அலங்காரம் செய்விக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் எழுந்தருளி உள்ள ஞான பிரசன்னாம்பிகைக்கு வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி ஞான பிரசன்னாம்பிகைக்கும் மூலவருக்கும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் சர்வ அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சிறிய தேரில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வீதி உலாவர பக்தர்கள் வழிபட்டனர்.
திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமையை ஒட்டி சனீஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கலச ஸ்தாபன கணபதி பூஜை, புண்ணியாக வசனம் செய்யப்பட்டு கலசங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. பின்னர் பால், தயிர், தேன் மற்றும் நறுமண பொருட்களால் சனீஸ்வர சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. நிறைவாக சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கிருத்திகை தினத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தங்க வைர ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆனி மாத கிருத்திகை மற்றும் மாதாந்திர வெள்ளியை முன்னிட்டு மூலவர் மற்றும் ஜெயந்திநாதர், வள்ளி தெய்வானை சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வெள்ளிமயில் வாகனத்தில் ஜெயந்திநாதர், வள்ளி தெய்வானை அம்பாளுடன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கிரி பிரகாரத்தில் ஜெயந்திநாதர், வள்ளி தெய்வானையுடன் உலாவர பக்தர்கள் வழிபட்டனர். நாமக்கல் அடுத்த பெரியப்பட்டி பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோயிலில் ஆனி மாத கடைசி சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் எம்பெருமானுக்கு பல வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து துளசி மற்றும் மலர்களால் அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் செம்பாளிக்கரடு சுயம்பு ஸ்ரீ ஆதிமாரியம்மன் கோயிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் பூப்போடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இவ்விழாவில் உற்சவர் அம்மன் சுவாமி சிறப்பு ஆராதனைகளுக்கு பிறகு சிறிய தேரில் எழுந்தருளி வீதி உலா வர வழியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து மாலை கோயில் வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு படைத்தும் சிறப்பு வழிபாடு செய்தனர். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் ஆனி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், சொர்ணம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு முத்தங்கி அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.